வணக்கம். நமது பாரம்பரிய பூஜைகளில் முளைத்த தானியங்களுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு. இன்று பூஜைக்காக வீட்டிலேயே அழகாகவும் சுத்தமாகவும் முளைப்பாரி வளர்ப்பது எப்படி என்பதை மிகவும் எளிமையாக பார்ப்போம். முதலில் நமக்கு தேவையான பொருட்களை தயாராக வைத்துக் கொள்வோம். சிறிய மண் சட்டி அல்லது பாத்திரம், சுத்தமான மண், பூஜை முறைக்கு ஏற்ப தேவையான தானியங்கள் மற்றும் சிறிதளவு தண்ணீர், அவ்வளவுதான். முதலில் தானியங்களை நன்றாக தேர்ந்தெடுத்து சுத்தமான தண்ணீரில் மெதுவாக கழுவிக் கொள்ளுங்கள். பின்னர் அவற்றை சில மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கலாம். தானியங்கள் நன்றாக நீரை உறிஞ்சியதும் அவை முளைப்பதற்கு தயாராகிவிடும். இப்போது சிறிய பாத்திரத்தில் சுத்தமான மண்ணை நிரப்புங்கள். மண்ணை மிகவும் இறுக்கமாக அழுத்த வேண்டாம். முளைகள் எளிதாக வெளிவருவதற்கு மண் மென்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஊற வைத்த தானியங்களை மண்ணின் மேல் சமமாக பரப்புங்கள். அதன் மேல் மிக மெல்லிய அளவு மண்ணை தூவுங்கள். பின்னர் சிறிதளவு தண்ணீரை தெளியுங்கள். கவனிக்க வேண்டியது, அதிகமாக தண்ணீர் ஊற்ற வேண்டாம். இந்த பாத்திரத்தை நேரடியாக கடுமையான வெயிலில் வைக்காமல் நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் வையுங்கள். தினமும் தேவையான அளவு மட்டும் தண்ணீர் தெளியுங்கள். மண் ஈரமாக இருக்க வேண்டும், ஆனால் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. சில நாட்களில் சிறிய பச்சை முளைகள் வெளிவரத் தொடங்கும். பாருங்கள், சிறிய விதைகளிலிருந்து அழகான பச்சை முளைகள் வளர்ந்து வந்துவிட்டன. இயற்கையின் இந்த அழகான வளர்ச்சி நம் இல்லத்தில் வளமும் நலமும் பெருக வேண்டும் என்ற நம் பிரார்த்தனையை நினைவூட்டுகிறது. முளைகள் நன்றாக வளர்ந்ததும் பூஜை நாளில் இந்த முளைப்பாரியை அழகாக அலங்கரித்து வைக்கலாம். பூக்கள், குத்துவிளக்கு மற்றும் பாரம்பரிய அலங்காரங்களுடன் அமைத்தால் மிகவும் அழகாக இருக்கும். உங்கள் குடும்பம் அல்லது ஆலயத்தில் பின்பற்றப்படும் பூஜை முறைக்கு ஏற்ப இதனை பயன்படுத்துங்கள். ஒரு சிறிய விதையிலிருந்து ஒரு அழகான பசுமையான செடி உருவாகிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட்டு அவை நல்ல செயல்களாக வளர்ந்து வளமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்பதே இதன் அழகான நினைவூட்டல். முளைப்பாரியில் பயன்படுத்தப்படும் தானியங்களும் அதன் பூஜை முறைகளும் குடும்ப பாரம்பரியம் மற்றும் பிராந்தியத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். எனவே உங்கள் குடும்பத்தில் பின்பற்றப்படும் பாரம்பரிய முறையை பின்பற்றுவது சிறந்தது. சிறிய விதையிலிருந்து உருவாகும் இந்த பசுமையான மூளைகள் நம் இல்லங்களில் வளமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்ற நம் பிரார்த்தனையின் அழகான அடையாளமாக அமையட்டும். மகாலட்சுமி தாயின் அருளால் அனைவரது இல்லங்களிலும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் பாரம்பரிய தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். அடியேன் ராமானுஜதாசன் சுபலட்சுமி முத்துக்குமரன். நன்றி, வாழ்க வளமுடன்.